மதுரை ஸ்பெஷல் மட்டன் பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கொத்துக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இந்த கறியை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை மூடி போட்டு லேசாக தண்ணி தொளிச்சு மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதே சட்டியில் தாளிச்சு விட்டுருவோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். கடுகு வெடிச்சோன்னா கருவேப்பிலை, பொடிசா நறுக்குனா பச்சை மிளகாய், பொடிசா கட்டினா பூண்டு, கட் பண்ண பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கிறது 10 வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வேக வச்ச கொத்துக்கறி அதில் போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் போட வேண்டாம். ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.